the Lord. Welcome to Pastor and Poster. கிறிஸ்துவில் சுகமாயிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த கால ஓளை உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை புக் ஆஃப் ஜெனிசிஸ் 26 verse 28. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அன்பு தேவ ஜனமே, இந்த கால ஓளை ஈசாக்கையும் அவனுடைய சத்துருக்களையும் குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கும். ஆபிரகாமனுடைய காலத்துக்கு பின்பு ஈசாக்கு அக்குடும்பத்தின் தலைவனாய் பொறுப்பேற்று லாபத்துக்கும் தலைவனாய் குடும்ப தகப்பனாய் அவன் காரியத்தை கர்த்தரை பற்றி கொண்டு அவன் செயல்படுகிறான். இதே அதிகாரத்திலே கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு என்று சொல்லியிருக்கிறார். இப்போ ஆபிரகாமோடு பேசினது போல் கர்த்தர் ஈசாக்கோடும் கூட பேசுகிறார். சந்ததி, ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது. அதை ஆபிரகாம் வாஞ்சித்தான், கர்த்தர் வாஞ்சியை நிறைவேற்றினார். இந்த ஈசாக்கனுடைய வாழ்விலே ஒரு போராட்டமான நேரம் வந்தது. அவனுடைய சத்துருக்கள் பஞ்ச நேரங்களில் அவனுக்கு உதவியாக இருந்தவர்கள் இவனுடைய ஆசீர்வாதத்தை, இவனுக்கு தெய்வம் கொடுத்த நன்மைகள் பெருக்கம் எடுக்க ஆரம்பித்த போது அவனை துரத்தி விடுகிறார்கள். அபிமெலேக்கும் அவனோடு கூட இருந்தவர்களும். இதே முன்பு உள்ள அதிகாரங்களில் நாம் போய் வாசிப்போமானால் இதே வார்த்தையை இந்த அபிமெலேக் ஆபிரகாம் என்னிடத்திலும் பயன்படுத்துவான். கர்த்தர் உடனே கூட இருக்கிறார் என்ற வார்த்தையை அவன் அங்கே பயன்படுத்துவான். எனக்கு ஞானினுடைய வார்த்தை ஒன்று ஞாபகம் வருகிறது. என்னவென்றால், ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமானால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். பிரியமான தேவஜனமே, சத்துருக்களை நினைத்து, உங்கள் எதிராளிகளை நினைத்து, சத்துருக்கள் என்பவன் வேற யாரும் அல்ல, எவன் ஒருவன் உங்களுடைய வளர்ச்சியின் மேலே, உங்களுடைய ஆசீர்வாதத்தின் மேலே, உங்களுடைய குடும்பத்தின் மேலே, பிள்ளைகளுடைய படிப்பின் மேலே, அவருடைய வாழ்வாதாரத்தின் மேலே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நன்மைகள் மேலே எவன் ஒருவன் பொறாமை கொள்ளுகிறானோ அவன்தான் சத்துரு. 23ஆம் சங்கீதத்திலே, உன் சத்துருக்களுக்கு முன்பு பந்தி ஆயத்தம் பண்ணுகிற தெய்வம். ஈசாக்கை அவர்கள் அனுப்பிவிட்ட போது ஈசாக்கு புறப்பட்டு போகிறான், பிரயாசப்படுகிறான். 1, 2, 3 கிணறை தோண்டுகிறார்கள். என்று போல் டெக்னாலஜி அல்ல, அவர்கள் மேன் பவரை பயன்படுத்தி செயல்பட்டார்கள். ஒன்றிலுமே ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தர் என்ன ஈசாக்கோடு கூட இருக்கிறார், நான் உன் தகப்பனோடு இருந்தது போல் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். யோசுவாவினிடத்தில் வருவோமானால் யோசுவாவினிடத்திலும் கர்த்தர் சொல்லுவார், நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை ஜனங்கள், சபை அறிந்து கொள்ளும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பு நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று யோசுவாவுக்கு கர்த்தர் ஒரு வாக்கை கொடுத்திருப்பார். இந்த கால ஓளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை தான் பார்த்து சொல்லுகிறார், தைரியமா இருங்க. உங்களோடு கூட நீங்கள் அழைக்கப்பட்ட நாளிலே, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட அந்த நாளிலே, நீங்கள் எப்பொழுது ஆண்டவரே என் பாவங்களை கழுவும் என்று சொல்லி அவரிடத்தில் ஒப்புரவாகி பாவ மன்னிப்பை கேட்டீர்களோ, வாயில் அறிக்கையிட்டீர்களோ, அன்றே அவர் உங்களோடு கூட இருக்க தீர்மானித்து விட்டார்.
பல சூழ்நிலைகளே நாம் அதை மறந்து நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய தேவை நேரத்தில் தேவை சந்திக்கப்படாததுனால அதனால் உண்டாகிற மன வேதனை, உளைச்சல்கள், இவைகளை பார்த்து சோர்ந்து போகிறோம். அது அல்ல. கிறிஸ்தவம் என்பது சாக்ரிஃபைஸ். நம்மை தியாகம் செய்கிற குணம் நமக்கு இருக்கணும். நம்முடைய ஆசை விருப்பங்களை விட தேவனுக்கு எது பிரியமானதோ அதை முன்னெடுத்து நாம் போய்கொண்டே இருக்கணும். இந்த பூமியிலே நாம் இருக்கிறோம். பல ஆசைகள், எண்ணங்கள் இதெல்லாம் வரதான் செய்யும். கர்த்தர் வாய்க்க பண்ணினா சோத்திரம், இல்லைனாலும் சோத்திரன்ட்டு போயிட்டே இருக்கணும். தேவ ஜனமே, நாம் அப்படி அல்ல. ஈசாக்கை கவனித்து பாருங்க. தகப்பனுடைய வழிகளை பின்பற்றுகிறான். கர்த்தர் அவனோடு பேசின போது உடனே தகப்பன் செய்தது போல கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்துகிறான். பிரியமான தேவ ஜனமே, நாம் கர்த்தரோடு இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை அவர் கைவிடவே இல்லை. சோர்ந்து போவாதீங்க, மனம் தளராதீங்க, தைரியப்படுங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்தை தைரியப்படுத்துங்க, பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயம் நீங்க கையிட்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவனுடைய பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நன்மையை கண்டார்கள். ஆதலால் அவனுடைய சத்துருக்கள் சொல்றாங்க, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோ. ஏன்னா உலகம், ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள். என்னுடைய நண்பர் ஊழியக்காரர் கொரோனா சமயத்தில் அவர் சொன்ன வார்த்தை, என் சபையல்லாத அநேகரை நான் அடக்கம் பண்ணினேன். வீடும் கல்றையுமாய் நடந்து கொண்டே இருந்தேன். பல ஊழியர்கள் வர பயந்தார்கள். ஆனால் தைரியமாய் அந்த சரீரங்களை நான் அடக்கம் பண்ணினேன். கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். அதனுடைய பாதிப்பு ஒன்றும் எனக்கு வராதபடி கர்த்தர் காத்து கொண்டார். இதே கர்நாடகாவிலே. அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. நம்முடைய சத்துருக்கள் அறிந்து கொள்வார்கள், நம்மோடு உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று. அப்படி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு இருக்க வேண்டும். உலகத்தின் முடிவு வரைந்த நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். யோவான்ல சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லி இருக்கிறார். கால ஓலை தைரியப்படுவோம். நம்மை அவர் அனாதையாய் விடுகிறவர் அல்ல, நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுடைய சிச்சுவேஷன், உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய வியாதியின் கஷ்டங்கள், தனிமையை, ஏன் இந்த வாழ்க்கை என்று புலம்புகிற அவ்வேதனை நிறைந்த வார்த்தையின் ஜெபங்களை எல்லாம் அவர் கவனிக்கிறார். மனம் தளராதீங்க, நாம் சோர்ந்து போக வேண்டாம். நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம். நாம் ஆராதிக்கிற தெய்வம் மரித்து எழுந்த தெய்வம். நம்மை அவர் கைவிடுவதே இல்லை. அதனால் தைரியப்படுவோம். இந்த வார்த்தையின்படி உங்களுடைய சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் பல நேரங்களில் பலர் சொல்லுகிற காரியம், உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே சிலர் மனிதனோடு மனிதன் மோதினால் சட்டம் அதற்கு விரோதமாய் இருக்கிறது. ஆதலால் மனிதன் அவனுடைய புத்தியினத்தினாலே மாந்திரிகத்தை நம்பி குடும்பங்களை கெடுப்பதும், பலரை படுக்கையில் ஆக்குவதும், பலருடைய பொருளாதாரங்களை, ஆசீர்வாதங்களை, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய எதிர்காலங்களை, அவருடைய படிப்பை, அவருடைய வீட்டை நாசப்படுத்த பொல்லாத அசுத்த ஆவிகளை, விழுந்து போன சாத்தானின் கிரியைகளை, விக்கிரகத்தை கொண்டு செயல்படுத்துகிற நேகரும் உண்டு. அப்படி இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களில் யாராகிலும் இப்படிப்பட்டதான பாதிப்பு பிரச்சனையில் இருப்பீர்களானால் உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், அன்பு குடும்பமே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், பயப்படாதீங்க. இந்த ஈசாக்கோடு கூட
இருந்த தெய்வம் ஆபிரகாமோடு இருந்தவர். உங்கள் பிதாக்களோடு இருந்த அதே தெய்வம் இன்று உங்களுடைய தெய்வமாய் உங்களோடு கூட இருக்கிறார். யோசுவாவுக்கு சொன்னது போல உங்களோடு கூட கர்த்தர் உண்டு என்பதை, அந்த கிரியைகளை எல்லாம் உடைத்து அசத்துருக்களின் போராட்டத்தினின்று உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்களுடைய எல்லா காரியத்தினின்று கர்த்தரே விடுவித்து உங்களோடு கூட இருக்கிறவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசு என்பதை அவர் அடையாளப்படுத்த நீங்கள் கர்த்தருக்கு இந்த சூழ்நிலையிலும், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படியே என்னை நடத்தி கொண்டு இருக்கிறேன், இப்பொழுது நீர் என்னோடு கூட இருக்கிறேன், நான் கையிடுகிற வேலைகள், என் பிள்ளைகளுடைய வேலைகள், அவருடைய போக்குவரத்து, அவருடைய படிப்பு, அவருடைய எதிர்காலங்கள், என் குடும்பத்தின் நன்மைகளை எல்லாம் நீங்க பார்த்துக்கங்கப்பா, நாங்கள் செய்கிறோம், நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து நாம் தொடருவோமானால், ஈசாக்கை போல முன்னேறுவோமானால், ஈசாக்கை அவர்கள் துரத்தி விடும்போது மடிந்து சோர்ந்து போகவில்லை, உடனடியாய் அங்கிருந்து புறப்பட்டான். போன இடத்திலும் பிரச்சனை, உடனே அங்கிருந்து நகருகிறான். பிரச்சனையோடு வாழ்வதல்ல கிறிஸ்தவம், பிரச்சனைகளை கடந்து போக வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறான்ற தைரியத்தில் நீங்க போங்க, உங்களுடைய காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஈசாக்கை ஆசீர்வதித்த தெய்வம் நிச்சயம் உங்களையும் உங்கள் குடும்பத்தை இந்த கால ஓலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி செபியுங்க. நல்ல தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் அந்த கால ஓலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆதியாகமம் 26:28 படி நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம் என்று சத்துருக்கள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே கிரியை செய்த தெய்வம், இந்த கால ஓலை என்னோடு செபிக்கிற இந்த தெய்வ பிள்ளைகளுக்கு, உடைய நாமம் தரிக்கப்பட்ட உடைய சனத்திற்கு இவருடைய சத்துருக்கள் அறியும்படி இவர்களை அழைத்தவரும், இவர்களுக்காய் மரித்தவரும், இவர்களை நேசிக்கிறவரும், இவர்களை பரிசுத்தப்படுத்தினவரும், இவர்களை நீதிமான்கள் ஆக்கி உடைய சரீரமாகிய சபையின் அங்கங்களாய் வைத்திருக்கிற தெய்வம் இன்னார் என்பதை கர்த்தர் அடையாளப்படுத்த சத்துருக்களுடைய திட்டங்கள் நிர்மூலமாகி தேவ திட்டத்தின்படி இவர்களும் இவர்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுவதாக இந்த கால ஓலை இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், இருப்பார்கள் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவரே, ஆபிரகாமோடு இருந்தது போல ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருந்து அவனை ஆசீர்வதித்து அந்த பஞ்சகாலத்தில் அவன் விதைத்ததுக்கு 100 மடங்கு பலனை கொடுத்து ஆசீர்வதித்த தெய்வம் இந்த கால ஓலை இந்த பிள்ளைகளுடைய பிரயாசத்தின் பலனை இவர்கள் குடும்பம் 100 மடங்காய் அனுபவிக்க கர்த்தர் ஆசீர்வதியும். ஊழியக்காரனாய் நானும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா கனமும் துதியும் மக்கே மீட்பர் ரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். தொடர்ந்து இந்த சேனலை வாட்ச் பண்ணுங்க, அநேகருக்கு தெரியப்படுத்துங்க, பலருக்கு இது ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். உங்களுடைய மேலான கருத்துக்கள், ஆலோசனைகள், ஜெப விண்ணப்பங்களை உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க, நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.